தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தம்பி உதயநிதி ஓர் ரகசியம் என்னாச்சு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். உதயநிதி அந்த 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நேரத்தில் உதயநிதி பிரச்சாரம் பண்ணாப்புல, நீட் தேர்வை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னாப்புல. நீட் தேர்வை நாங்கள் ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாப்புல. நீட் தேர்வை எப்படி ஒழிக்கணும், நீக்கணும் அப்படிங்கிறக்கூடிய ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னாப்புல. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே யாருன்னு கேட்டால் காங்கிரஸ் அரசாங்கம் தான் கொண்டு வந்துச்சு. அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் 10 ஆண்டுகள் இடம்பெற்றிருந்தது திமுக. திமுக இடம்பெற்றிருந்த அந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் இந்த நீட் தேர்வு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. ஆக இந்த காங்கிரஸ் அரசாங்கமும் இந்த பாஜக அரசாங்கமும் இணைந்து கொண்டு வந்த இந்த திட்டம்தான் நீட் தேர்வு. காங்கிரஸ் கர்ப்பமாக்கியது, அதை பிரசவித்தது பாஜக. அதுதான் உண்மை. ஆக இந்த நீட் தேர்வுங்கிறது நம்ம தமிழக மக்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு எதிரான ஒரு திட்டம். இந்த நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நீட் தேர்வினால் நிறைய மாணவர்கள் விரக்தி அடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நீட் தேர்வை நாங்கள் நீக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அதுக்குரிய ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாப்புல இந்த உதயநிதி. இன்றைக்கி ஆட்சிக்கு 4.5 வருஷம் ஆச்சு. அந்த ரகசியம் என்னன்னே தெரியல. முதலாக சட்டசபையில் தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினாங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்த தீர்மானத்தை யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிறைவேற்ற முடியும். இது ஒன்றும் ரகசியம் கிடையாது. இது ஒரு ரகசியம் கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால், மக்கள் விரோத திட்டம் கொண்டு வந்தால், அந்த திட்டத்தை எதிர்த்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது சிதம்பர ரகசியம்லாம் கிடையாது. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க செஞ்சது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புனாங்க. 3 வருஷம் கழித்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக போய் கையெழுத்து வாங்கினாங்க. இது ஒரு ரகசியம் கிடையாது. நீட் தேர்வை ரத்து செய்ய கையெழுத்து இயக்கம் நடத்துவது ஒன்றும் பெரிய ரகசியமானது ஒன்றும் கிடையாது. இது எல்லாரும் வேணாலும் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது, மக்கள் விரோத திட்டம்னா நம்ம கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. உதாரணத்துக்கு எங்கள் பகுதியில் காய்கறி சந்தை இருக்குது. இந்த காய்கறி சந்தைனால் சுகாதாரக்கேடு ஏற்படுது, இந்த காய்கறி சந்தையை இடம் மாற்றுங்கன்னு சொல்லி ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு 50 வீடுகளில் கையெழுத்து வாங்கிட்டு போய் மாநகராட்சியில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் உதயநிதி என்ன செஞ்சாப்புல, நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து இயக்கம் ஊராக போய் கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க. அந்த கையெழுத்து வாங்கினீங்கல்ல, அந்த பேப்பரை என்ன பண்ணீங்க? குப்பையில் போட்டிங்களா? மத்திய அரசில் கொண்டு போய் கொடுத்த மாதிரியே தெரியலையே. ஆக மக்களை திசை திருப்புவதற்காக இந்த சட்டசபை தேர்தல் நேரத்தில் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதுக்குரிய ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஆட்சிக்கு 4.5 வருடம் ஆச்சு. 5 வருஷம் ஆட்சி முடிய போது இன்றைக்கு வரைக்கும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படலை. ஒரு போலியான வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டாங்க. ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றிருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒரு மோசடியான வாக்குறுதி. ஏன்னா இவங்களே ஒரு மோசடி குடும்பம் தான். கருணாநிதி குடும்பமே ஒரு மோசடி குடும்பம். அதில் உருவான ஆள் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கும் மோசடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லலாம். மோசடியிலேயே பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த உதயநிதி. இந்த உதயநிதி இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாப்புல, நீட் தேர்வை ரத்து செய்வோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்ட்டு. அந்த ரகசியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது தானே. 4.5 வருஷம் ஆச்சுல, நீட் தேர்வை ஏன் ரத்து செய்யலை? அப்போ உங்களால் முடியலை. உங்களுக்கே முடியாதுன்னு தெரியுது. மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு, நம்மளால் முடியாது. ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், அது ரகசியங்கள் தெரியும் சொல்லி தேர்தல் நேரத்தில் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. இதே நேரத்தில் உங்களால் முடியும். மத்திய அரசை நிர்பந்தித்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு வாங்க முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலமாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா உங்களுடைய தமிழ்நாட்டை சார்ந்த 34 அமைச்சர்களும் கோடியாக கொள்ளையடிச்சிருக்காங்க. நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு உங்களுக்கு அமலாக்கத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கும். உங்கள் மூலமாக நிறைய கேஸ் இன்றைக்கி அமலாக்கத்துறையில் குமிஞ்சு கிடக்கு.
தினமும் ஒரு புகார் அமலாக்கத்துறைக்கு போயிட்டுருக்கு. ஆக அமலாக்கத்துறைக்கு பயந்து நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க. பாஜக அரசுக்கு பின்புறமாக இருந்து மறைமுகமாக இருந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. பாஜகவோட நேரடியாக அதிமுக தொடர்பு வச்சிருக்கு. நீங்கள் கொல்லைப்புற வாசல் வழியாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்ன அந்த ரகசியத்தை இன்னைக்கு இதுவரைக்கும் உதயநிதி சொல்லலை. தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். திமுக ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்தியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட் தேர்வை ரத்து செய்வோம். ஆக பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றிய இந்த திமுகவுக்கு பொதுமக்கள் மீண்டும் ஓட்டு போடக்கூடாது. அதான் உண்மை. இன்னும் பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து 4.5 வருடம் ஆச்சு. இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு உருளை கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யலை. அதே நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதாந்திர மின் கட்டணம் கட்டும் முறையை நடைமுறைப்படுத்துவோம்னு சொன்னாங்க. இப்போ 2 மாதத்துக்கு கூட வந்து மின் கட்டணம் கட்டுறோம். மாதம் ரீடிங் எடுத்து மின் கட்டணம் கட்டக்கூடிய அந்த முறையை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதையும் திமுக நிறைவேற்றலை. இன்னும் பல பொய்யான வாக்குறுதிகளை திமுக கொடுத்துருக்கு. இதனால் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். திமுக ஒரு மோசடி இயக்கம். திமுகவில் இருக்கிறவங்க ஒரு மோசடி பேர்வழிகள். இருக்கிறத சுருட்டிட்டு போவோம் அப்படிங்கிறதுலாம் இருக்காங்க. தமிழக கஜானாவை கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்றைக்கி உலக வங்கியிலேருந்து 100 ரூபாய் கடன் வாங்கினாங்கன்னா 30 ரூபாய் தான் மக்களுக்கு செலவழிக்கிறாங்க. 70 ரூபாயை அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் கொள்ளையடிக்கிறாங்க. அதுதான் உண்மை. இந்த காசுலாம் கருணாநிதி குடும்பத்துக்கு போகுது. ஆக தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேணும். நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்துச்சு. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டாக்டர் ஆகக்கூடிய அந்த கனவு பறி போயிடுச்சு. அதனால் இந்த தமிழ்நாட்டை சார்ந்த மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் திமுகவின் இந்த மோசடி வாக்குறுதியை புரிஞ்சுக்கிட்டு வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை தமிழக ஆட்சி அரியணையிலிருந்து இறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.